இன்று பிள்ளைகள் தான் பெற்றாரை விசுவாசத்துக்காக பலியிடுகின்ற ஒரு காலமாக இது இருக்கிறது. அந்நாட்களிலே பெற்றார் பிள்ளைகளை பலியிடும்படி வந்தார்கள். அவர்கள் விசுவாசத்துக்கு. இந்நாட்களில் பிள்ளைகள் சொல்லுகிறார்கள் பெற்றாரை பார்த்து, இந்த சபை வேண்டாம், அந்த சபைக்கு போவோம். அந்த பிள்ளைகள் என்ன சொல்லுகிறார், இப்படி ஜெபக்கூட்டம் வேண்டாம், அப்படி ஒரு ஜெபக்கூட்டம் வரட்டும், இப்படி ஒரு ஊழியம் வேண்டாம், இது கஷ்டமாக இருக்கிறது எங்களுக்கு, இன்னொரு விதமாக செய்வோம் அப்படி என்று சொல்லி பிள்ளைகள் பெற்றாரை பலி செலுத்துகிற ஒரு காலத்தில் இருக்கிறோம். சில பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக கர்த்தரை, சபையை, ஊழியத்தை எல்லாம் விட்டு நிற்கின்றார்கள். பிள்ளைகள் பலிபீடத்தில் பெற்றாரை வைத்து பலி செலுத்தும் போது பிள்ளைகள் ஜெயிக்கின்றார்கள். ஆபிரகாம்கள் ஆவியில் இக்காலத்திலே மரிக்கின்றார்கள். பின்னர் பின்மாற்றமாய் போகின்ற ஒரு காலமாக இருக்கிறது. ஆபிரகாமின் விசுவாசத்தை சோதிப்பதற்காக தேவன் மகனை பலியிடும்படி செய்து பார்த்தார். இப்படிப்பட்ட வேதனைகள், விசுவாச சோதனைகள் கொண்டு வரும்போது மகன் அல்ல, கர்த்தரே முதலாவது என்று ஆபிரகாம் முடிவெடுத்தார்.